அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா சாப்பாடு உதிரி உதிரியாக வருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாப்பாடை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாங்க. இப்போது பூண்டு இஞ்சி ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதையும் வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசம் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு வாசம் போகணும், கீழே அடி பிடிக்காமலும் இருக்கணும். அப்படிங்கிறங்காட்டி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட், அதுக்கப்புறம் 10 பீன்ஸ் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே துருவி வச்சுருக்கிற கேபேஜை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்சரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கேபேஜு, கேரட்டு, பீன்ஸ் இந்த மூணும் நல்லா வேகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது கூட கெச்சப்பும் சோயா சாஸும் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணலை. பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கு. அது கூட சால்ட்டு, பெப்பரு, ரெட் சில்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் குக்கில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. தென் ஃபைனலாக பன்னீர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாங்க. இது கூட கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.